ஒரு 4 நாள் ஆன்லைன்ல வரல. அதுக்குள்ள எவனோ நான் செத்துட்டேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்கான். எல்லா பையனும் கால் பண்ணி உயிரோட தான் இருக்கியான்னு கேக்குறானுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு வீட்டுல துணி துவைக்கிறது எனக்கு தானே தெரியும். இதுல வேற என் பொண்டாட்டி வாட்ஸ்அப்ல ஷாப்பிங் லிஸ்ட் அனுப்பிச்சா. சர்க்கரை 3 கிலோ தனியா 1/2 கிலோன்னு. நானும் 3 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு தனியா 1/2 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு தான் வந்தேன். காலையில இருந்து இன்னும் என்ன திட்டிகிட்டே இருக்கா. சொன்னதான் செஞ்சேன். அப்படி எல்லாம் பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு ஊரே சேர்ந்து என்ன தொடச்சு. நாட்டாம விட்டு நாய் செத்து போச்சுன்னு சொல்ல சொன்னாங்க. நான் வாய்த்தவரி நாட்டாம நாய் செத்து போச்சாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கு சேர்ந்து மொத்தமா ஊரே சேர்ந்து குறைச்சது. இந்த தடவை பல்கா திருடி செட்டில் ஆயிடணும். போன தடவை திருட போந்து லைட்டுக்கு பதிலா காலிங் பெல் அடிச்சு மாட்டிக்கிட்டோம். அந்த தப்ப பண்ணக்கூடாது. ஏதோ போலீஸ் லஞ்சம் வாங்கறதுனால தப்பிச்சேன். இல்லைன்னா நம்ம வெதியாரோ வெதிதான். ஒரு டாக்டரோட எதிர்பார்ப்பு எல்லாரும் நோயாளியா இருக்கணும். ஒரு வக்கீலோட எதிர்பார்ப்பு எல்லாரும் பிரச்சனையோட இருக்கணும். ஒரு போலீஸோட எதிர்பார்ப்பு எல்லாரும் கிரிமினலா இருக்கணும். ஆனா ஒரு திருட மட்டும்தான் எல்லாரும் வசதியா இருக்கணும், ராத்திரி நிம்மதியா தூங்கணும்னு நினைப்பான். அதனாலதான் திருடனுக்கு என்னவோ திருன்னு ஆரம்பிக்குது.